Hello friends, welcome to Freshlyinhome. நான் உங்க ஷாலினி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மஷ்ரூம் கீ ரோஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது ஒரு சைட் டிஷ் ரெசிபி. நம்ம எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். சப்பாத்தி, நான், குல்ச்சா, பூரி, அதுக்கப்புறமேட்டு புலாவு, தேங்காய் பால் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடயுமே சூப்பரா இருக்கும். ஒரு அல்ட்டியான காம்போ தான். யூசுவலா நம்ம மஷ்ரூம்ல செய்யற டிஷ்ஷஸ் விட இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான், கம்மியான டைம் தான். நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு அப்படிதான் தெரியும். பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் கம்மியான டைம் தான் எடுக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இத ரெசிபியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க மஷ்ரூம் கீ ரோஸ்ட் எப்படி பண்றதுங்கிறத பார்த்துக்கலாம். மஷ்ரூம் கீ ரோஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து ஒரு 15 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நார்மல் மிளகாய் இருந்ததுன்னா அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ கீ ரோஸ்ட்டுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இந்த மிளகா, இது கூடவே அந்த கேஷ்யூ முந்திரி பருப்பையும் சேர்த்து இது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாக்கு தேவையான உப்பு, அதாவது இந்த மசாலாக்கு தான் உப்பு போடுறேன் நான். இது கூடவே கொஞ்சமாக நான் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் நான், ரொம்பலாம் இல்லை. சூப்பர். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பேஸ் மசாலாவாக வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம வந்து சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு, மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு கூட இதை நம்ம பேஸ் மசாலாவாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பராக இந்த மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்தாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நான் இதை அரைக்கிறதுக்கு எந்த தண்ணி யூஸ் பண்ணேன்னா, நம்ம மிளகா ஊற வச்சிருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் சூப்பரான மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ரொம்ப நிறைய நெய் விட வேணாம், ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டுக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸை இதில் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கீல இந்த மஷ்ரூம்ஸை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்றதுனால மஷ்ரூமோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். மஷ்ரூம் நல்லா வதங்க ஆரம்பிக்கும் போது இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணி எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே அந்த மஞ்சளும் நெய் அந்த மஷ்ரூம் இது 3ஓட வாசமும் சேர்ந்து சூப்பராக ஒரு வாசம் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ இதுலேயே நம்ம கீ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப அதே கடாயில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு மஷ்ரூம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மீதி மசாலாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எங்கிட்ட இருக்கிற மஷ்ரூம்க்கு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மசாலா எடுத்திருக்கேன். இந்த கீயோட சேர்த்து இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதுதான் செம்மையான ஃப்ளேவர் கொடுக்கும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகி செம்மவா ஒரு வாசம் வரும், நல்ல ஒரு அரோமா வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அந்த மசாலாவோட அப்சார்ப் ஆகிட்டு திரும்ப லைட்டாக வெளியில் வர ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாட்டே பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை இதோட சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. கோட் ஆகி விட்டுட்டு இப்போது இந்த மசாலாவோட இந்த மஷ்ரூம் வேகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம மசாலாக்கு தான் உப்பு போட்டிருக்கோம், மஷ்ரூமுக்கு போடலை. ஸோ லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்க, உங்களுடைய சூப்பரான மஷ்ரூம் கீ ரோஸ்ட் ரெடிங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. ஹாஃப் லெமன் தான், அதுக்கு மேலே வேண்டாம். சூப்பருங்க, செம்மையாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தேங்காய் பால் சாதம், கீ ரைஸு, நானு, பட்டர் நானு, கார்லிக் நானு, பிளைன் நானு, ருமாலி ரொட்டி அல்ட்டியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன் லவர்ஸ்க்குலாம் இது செம்ம ட்ரீட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.